ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா உலகின் எவராலும் சவால் செய்ய முடியாத வல்லரசு. ஆனால் அதன் இதயத்தில் இருந்த ஒரு தளம் பாக்ராம். இது வெறும் விமான தளம் அல்ல, இது உலக அரசியலின் மையம், சக்தியின் அடையாளம். 20 வருடங்களாக அமெரிக்க கொடி எங்கே பறந்தது. ஆனால் 2021 அமெரிக்கா பின்வாங்கியதும் பாக்ராம் மௌனமடைந்தது. அது ஒரு வெறிச்சோடிய கோட்டை போல் இருந்தது. ஆனால் 2024 மௌனம் முறிந்தது. பாக்ராமின் மணல் துகள் வரை அதிர வைத்த ஒரு புதிய சக்தி எழுந்தது. அது இந்தியா. 2024 செப்டம்பர் மாதம் ஒரு இரவில் எந்த சத்தமுமின்றி இந்தியாவின் சிறப்பு படைகள் பாக்ராமின் வழியே நுழைந்தன. இதற்கு பெயர் ஆபரேஷன் சைலன்ஸ். இது வெறும் இராணுவ நடவடிக்கை அல்ல, அது ஒரு நுண்ணறிவு விளையாட்டு. செயற்கைக்கோள்கள் அனைத்தும் இந்திய இராணுவ கட்டுப்பாட்டில். C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் தொடர்ந்து தரையிறங்கின. அதிநவீன தேஜஸ் ஜெட்கள் வானில் பயிற்சி தொடங்கின. ருத்ரா பிரிகேட் பாதுகாப்பு வளையத்தை அமைத்தது. அஷ்னி ட்ரோன்கள் பாக்ராம் முதல் டெல்லி வரை நேரடி கண்காணிப்பு செய்தன. CIA, MI6 யாருக்கும் இந்த நகர்வு தெரியவில்லை. உலகம் அதிர்ச்சியில் வெடித்தது. டொனால்ட் ட்ரம்ப் வெடித்தார். பாக்ராம் எங்கள் சொத்து. ஆனால் இந்தியா அமைதியாகச் சொன்னது, நாங்கள் யாரிடமும் அனுமதி கேட்க மாட்டோம், இது எங்கள் பாதுகாப்பிற்கான இடம். அந்த ஒரு வாக்கியம் உலகின் சக்தி சமநிலையை மாற்றியது. மாஸ்கோ கான்ஃபரன்ஸ். ரஷ்யா, சீனா, தாலிபான், இந்தியா ஒன்றாக அறிவித்தது. ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு படைகள் வேண்டாம். இந்தியா தாலிபானுடன் இணைந்தது. அமெரிக்கா அதிர்ச்சியடைந்தது. தாலிபான் இந்தியாவை நண்பன் என அறிவித்தது. பாகிஸ்தான் குழப்பத்தில் விழுந்தது. மேற்கு எல்லைகளில் படைகள் நிறுத்தப்பட்டன. இந்தியா எங்களை கண்காணிக்குமோ என்ற பயம் பரவியது. அமெரிக்கா ஆபரேஷன் சைலண்ட் ஷேடோ எனும் ரகசிய முயற்சி தொடங்கியது. தாலிபானில் சில குழுக்களை பணம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக கிளர்ச்சி கிளப்ப முயன்றது. ஆனால் இந்திய புலனாய்வுத்துறை அதை முன்கூட்டியே கண்டறிந்தது. அந்த இரவு இந்திய அதிகாரிகள் தாலிபான் தலைவர்களுடன் நேரடி பேச்சு நடத்தினர். இந்தியா எதிரி அல்ல, நம்பிக்கை. அடுத்த நாள் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் டெல்லிக்கு வந்தார். ஒரு துப்பாக்கி கூட சூடப்படவில்லை. உள்நாட்டு சதி முறியடிக்கப்பட்டது. இது புலனாய்வின் வெற்றி. இது இந்திய புத்திசாலித்தனத்தின் பெருமை. இந்தியா ஆயுதம் கொடுக்கவில்லை, உதவி கொடுத்தது. $3 பில்லியன் மேல் முதலீடு. சல்மா அணை, ஆப்கான் நாடாளுமன்றம், மருத்துவமனைகள், சாலைகள் அனைத்தும் இந்தியாவின் பங்களிப்பு. அமெரிக்கா தடைகள் மிரட்டியது. ஆனால் இந்தியா திடமாகச் சொன்னது, எங்கள் கொள்கை எவருக்கும் அடிபணியாது. அந்த ஒரு பதில் உலகம் முழுவதும் மரியாதையை குவித்தது. அமெரிக்க ட்ரோன்கள் பாக்ராம் அருகே பறந்தன. ஆனால் இந்திய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் அவற்றை ஜாம் செய்தன. அமெரிக்கா நம்பவில்லை. அந்த அறிக்கை வாஷிங்டனில். இந்தியா கான்கர்ட் பை கான்ஃபிடன்ஸ், நாட் பை ஃபோர்ஸ். பாக்ராம் இப்போது ஒரு புதிய யுகத்தின் சின்னம். ஆத்மநிர்பார் பாரத் எனும் கனவின் உயிராக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் அமெரிக்கா ஆட்சி செய்த மண்ணில் இன்று இந்தியாவின் மூவர்ண கொடி பறக்கிறது. இது வெறும் தளத்தின் மாற்றம் அல்ல, இது சக்தியின் பரிணாமம். வரலாற்றில் எழுதப்படும் நாள் வரும். அமெரிக்கா தோற்ற இடத்தில் இந்தியா புதிய வரலாறு எழுதிவிட்டது. ஜெய்ஹிந்த்.